தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன கிள்ளுக்கீரையா? நாங்கெல்லாம் என்ன வேடிக்கை தெரியுதா? மோடி வந்து வாங்க மாட்டாரா? 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயினாங்களே. புலி புலி வளர்த்த தமிழ் புலி. நான் இறங்க மாட்டேன், நான் உறங்க மாட்டேன். நாங்க துணிய மாட்டோம், துணிஞ்சா குனிய மாட்டோம், பணிய மாட்டோம். அவரை வந்து அரசியலுக்கு நான் கூப்பிடல. காலம் நிர்ணயித்தால், கடவுள் நிர்ணயித்தால் சிம்பு கூட அரசியலுக்கு வரலாம். அது கடவுள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். போய் சேர்ந்தாங்களே புண்ணியவதி, புரட்சி தலைவி, பொன்மன செல்வி. அம்மா இருந்தா இப்படி செய்வீங்களா? அம்மா இருந்தா செய்வீங்களா? கேள்வி கேட்கிறாங்கல்ல. என் காலில் கல் விழுந்தா அம்மானு தான் கத்துவேன். தூக்கி போடுற ஒரு அம்மி கத்துவியா மம்மின்னு? காலனா பாயும் கொம்பு, அதுகிட்ட இருக்கிறது கொம்பு. அதை அடக்கணும்னா வேணும் தெம்பு. அதை தான் சொல்றான் சிம்பு. எல்லாத்துலேயும் தமிழன் அடிபட்டுக்கிட்டே இருக்கான். அடிபட்டு இது பண்ணி வந்துட்டான். இன்னைக்கு இதுலையும் நம்ம விழிச்சுக்கலன்னு சொன்னால் நம்மளை வந்து காப்பாற்றுறது எல்லாருமே கஷ்டம். நேற்று என் பையன் சொன்னோன்னே எனக்கு அமெரிக்கா விசா இருக்குது 10 வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறா தெரியுமா? சினிமா உலகத்தில் நடித்து டி ராஜேந்தரோட பையனா நேற்று அவர் பேசுகிறாருன்னா டி ராஜேந்தர் பையனை எப்படி பேச முடியும்? ஊட்டி தமிழை அவங்க அப்பா வளர்த்தாருன்னு சொல்கிறாரு. அதை வந்து இருட்டடிப்பு பண்ணாதீங்க. வீட்டு வாசலில் 10 நிமிஷம் நிற்கணுன்னதும் 5 நிமிஷம், 5 மணிலேருந்து 5:10 வரைக்கும் நான் நின்ன என் மனைவி மக்கள், என் மகள் தமிழ் இலக்கியா சிலம்பரசன், என் மகன் குரலரசன். என்ன சொல்கிறேன்? வைக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் தமிழை ஊட்டி வளர்க்கணும். நிலாவை காட்டி சோறு ஊட்டினா மட்டும் போராது. தமிழை சொல்லி சொல்லி தமிழனா இருக்கும்போது நீங்கள் ஆங்கிலம் கற்று சொல்லி எல்லா மொழி வேணா பேசுங்க. எனக்கு ஹிந்தி மாலுமே, மலையாளம் குறைச்சி அறியும், தெலுங்கு பாக தெலுசு, கன்னட சொல்ப கொத்து, எல்லா மொழி தெரிந்தாலும் ஆங்கிலம் எம்ஏ படிச்சிருக்கேன். என் தாய்மொழி தமிழ் மொழி. என் காலில் கல் விழுந்தா அம்மானு தான் கத்துவேன். தூக்கி போடுற ஒரு அம்மி கத்துவியா மம்மின்னு? 1000 மொழியில் உள்ளவங்க பேசட்டும். தமிழன் உணர்வோடு இருக்கணும். ஒரு வீர விளையாட்டு, என்னுடைய பாரம்பரிய விளையாட்டு. இதை தடை பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். இன்னொன்று, உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து இந்த விலங்கியல் காட்சி பொருளை வைக்கக்கூடிய விலங்கியல் பட்டியலேருந்து காளை மாட்டை பர்மனெண்ட்டாக அதை நீக்கி விட்டுருங்க. பண்டிகை காலத்துக்கு மட்டும் இதுக்கு கொடுக்குறீங்க திருத்தம். நீங்கள் நீக்கியிருந்தா இந்நேரம் வந்திருக்குமா இல்லையா? இது தீர்ப்பு வந்திருக்கும்ல. இன்னைக்கு தீர்ப்பு தாமதப்படுகிறது. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த மத்திய அரசு தமிழனை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பாடம். மத்திய அரசு போடுவது இரட்டை வேடம். இனி எதிர்காலத்தில் இந்த தப்பு தண்டாவுக்கு தமிழர்கள் கட்ட வேண்டும் லாடம். நிச்சயமாக நாம் ஒதுங்கி விடாமல் இருந்தால்தான் ஓடிக்கொண்டே இருக்கும் தமிழர்களின் உணர்வு என்னும் ஓடம். தமிழ் கடவுளாகிய முருகனை வணங்கி சூளுரைத்து ஏற்றுவோம் சூடம். அள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என ஐயப்ப பக்தர்கள் கட்டுவது கருப்பு ஆடை. ஜல்லிக்கட்டு தடையதுக்கு என சொல்லி நாமும் கட்டுவோம் கருப்பு ஆடை. நம்மிடம் இருப்பது லட்சியம், நாம் வெல்வது நிச்சயம். நாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு மத்திய அரசு சொல்ல வேண்டும் விடை. ஜல்லிக்கட்டுக்கு போடக்கூடாது தடை. அந்த முருகன் அருளால், தமிழ் கடவுள் அருளால் நாம் போடுவோம் வெற்றி நடை. திரட்டுவோம் தமிழர் படை அப்படின்னு இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறேன். உணர்வோடு கொடுக்குறேன். காலனா பாயும் கொம்பு, அதுகிட்ட இருக்கிறது கொம்பு. அதை அடக்கணும்னா வேணும் தெம்பு. அதை தான் சொல்றான் சிம்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டு என்பது எங்களுடைய அடையாள சின்னம். இதில் வந்து இனிமே மத்திய அரசு சும்மா காட்டக்கூடாது. மோடி வித்த உண்டு இல்லைன்னு சொல்லுங்க. 2 வருஷமா ஆடுறீங்க கண்ணாமூச்சி, உங்க கையில் ஆட்சி. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தம்பித்துறை இவங்கெல்லாம் போய் ஒரு பிரதம மந்திரியை சந்திக்கணும்னா எங்க தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு இது இருக்காதா? நான் கேட்கிறேன். போய் சேர்ந்தாங்களே புண்ணியவதி, புரட்சி தலைவி, பொன்மன செல்வி. அம்மா இருந்தா இப்படி செய்வீங்களா? அம்மா இருந்தா செய்வீங்களா? அதான் அந்த அம்மாவுக்கு சொன்ன சேலை கட்டின சிம்மன்னு. அம்மாவா என்ன? இந்த அம்மா இருந்தா நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இத்தனை அதிமுக இருக்கும்போது அதுக்கு ஓட்டு மட்டும் எங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர் ஓட்டு வேணும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன கிள்ளுக்கீரையா? நாங்கெல்லாம் என்ன வேடிக்கை தெரியுதா?
மோடி வந்து வாங்க மாட்டாரா? அதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற அந்த அம்மா இருந்தா நாடாளுமன்ற உறுப்பினர் சிங்கம். ஆனால் இப்போ மோடி உங்களை படுத்துறாரையா சிங்கம்? தேவையா? தேவையான்னு கேட்குற. எல்லாரும் மேய்க்க பிடிச்சி பேசிட முடியாதுங்க. எல்லாரும் அரசியலுக்கு வந்துட முடியாதுங்க. எல்லாரும் எதிர்நீச்சல் போட்டுற முடியாதுங்க. எல்லாரும் துணிச்சலாக பேசிட முடியாதுங்க. எந்த ஹின்ஸும் இல்லாமல் டி ராஜேந்தர் புள்ள பேசுகிறான். தா 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயினாங்களே. புலி புலி வளர்த்த தமிழ் புலி. எங்க தமிழினத்தை எவனும் ஆக்க முடியாது. பலி சிவந்து விடும் எங்களது விழி. தமிழ்நாட்டிலே பிறக்கும் புதிய வழி. எங்களெல்லாம் யாரும் தீர்க்க முடியாது பழி. நாங்க குரல் கொடுப்போம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனாக்கா அந்த மனு கூட வாங்க மாட்டீங்களா? ஒன்று மட்டும், தமிழ்நாட்டில் திராவிட பாரம்பரியத்தை அடிச்சிடலான்னு யாரும் மனப்பால் குடிக்க வேணாம். யாரும் காண வேணாம் கனவு. டி ராஜேந்தர் வித்தியாசமானவன். எப்படி கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்டு எம்ஜிஆர் வஞ்சிக்கப்பட்டாரோ அந்த எம்ஜிஆர் மாதிரி நிக்கிறையா? நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பண்றீங்க? நான் கேள்வி கேட்ட கேள்வியை 88 உறுப்பினர் வச்சுக்கூடிய திமுகவில் ஏன் சார் அஞ்சாம கேட்க முடியல? பெரிய வண்டி இருந்தா போராது, அதுக்கு ஒரு அச்சாணி வேணும். அச்சாணி இல்லைன்னா எந்த வண்டியும் ஓடாது. ஒன்னே ஒன்று சொல்ற, நிச்சயமாக அண்ணாவுடைய ஆத்மா, எம்ஜிஆருடைய ஆத்மா, அம்மாவுடைய ஆத்மா எங்களை வழிகாட்டும். எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிகாட்டும். எங்களுடைய தம்பிமார்களை வழிகாட்டும். நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு என் மகன் சிலம்பரசன் சிலம்பு மாட்டுக்கு இருக்கிறது கொழம்பு. நான் பெத்தெடுத்த மகன் தான் சிலம்பு. டி ராஜேந்தர் ஒரு சுயம்பு. நான் பேச மாட்டேன், நான் ஓய மாட்டேன், நான் இறங்க மாட்டேன், நான் உறங்க மாட்டேன். நாங்க துணிய மாட்டோம், துணிஞ்சா குனிய மாட்டோம், பணிய மாட்டோம். இது அடங்காத கால. ஆம்பளையா இல்லைன்னாக்கா கட்டிட்டு போங்க சேலை. தட்டி கேட்கறதா எங்களோட வேலை. எங்க கிட்ட எல்லாம் நடக்காது. மாட்டை அடக்குவோம், மத்திய அரசை ஒடுக்குவோம். மாட்டை அடக்குவோம், மத்திய அரசை ஒடுக்குவோம். கேட்போம் கேள்வி. டபுள் டிராமாலாம் நடத்தாதீங்க. நீங்க தமிழ்நாட்டில் திராவிட பாரம்பரியத்தை அடிச்சுலாம் நினைக்காதீங்க. திமுக அதிமுக அது ஒரு பக்கம், நடுவில் அண்ணாவால், மக்கள் திலகம் எம்ஜிஆரால், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட டிஆர். லட்சிய திமுக காஞ்சிபுரம் கும்புடிபுண்டி இடைத்தேர்தலா அம்மாவால் அடைக்கப்பட்டு குரல் கொடுத்தவன் டிஆர். புதுக்கோட்டை தேர்தலால் அம்மாவால் அழைக்கப்பட்டு களமேறியவன் டிஆர். டி ராஜேந்தர் பார்க்காத அரசியல் மேடையா? நான் பார்க்காத பொதுக்கூட்டமா? நான் பார்க்காத மக்களா? மெய்க்கு பிடிக்கிறேன். நீங்க சொல்லக்கூடிய கட்சியில் இருக்கிற அவங்களும் பிடிக்கட்டும் மெய்க்கு, நானும் பிடிக்கிற மெய்க்கு. தாக்கு பிடிக்கிறாங்களா பாருங்க, கேட்கிறேன் பாருங்க கேள்வி. நான் இது வரைக்கும் நான் முழு நேர அரசியல்வாதியா இறங்குவேன்னு சொன்னதில்லை. இந்த வருஷம் சொல்றேன். இன்னைக்கு என் பையன் போட்டிருக்கான் பிள்ளையார் சொல்லி இறங்கிட்டேன். முருகன் மாறி என் புள்ள சிம்பு, என் சிம்புவை தமிழ் உணர்வு உள்ளவனா சிம்பு வளர்த்த சிம்புவுக்கு நான் ஃபாதர்யா. சிம்பு ரசிகர் மன்ற அத்தனை இளைஞனுக்கு நான் காட்ஃபாதர். திரட்டி காட்டுறேன். சிம்பு ரசிகர் மன்றங்கள் சேர்த்து லட்சியம் உள்ள தம்பிமார்களை ஒரு மாநாடு கூட்டுறேன். கூட்டத்தை பாருங்க. எங்களை வரக்கூடிய தேர்தல் களத்தில் இறங்குறோம். நாடாளுமன்ற தேர்தலையே இந்த மோடி அரசு எங்களுக்கு சொல்லட்டும் பதில். எந்த நடிகரும் போராட்டமாக இறங்குறதுக்கு சில பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஜல்லிக்கட்டுக்கு. ஆனா சிலம்பரசன் தான் போராட்ட களத்துக்கு ஒரு வித்துட்டு இருக்காரு. கேள்வி கேட்குறாங்கல்ல, ரெடி துணிஞ்சு போராட்ட களத்துல நேரடியாக போராட்டம் தெரிவிச்சு இன்னைக்கு வெற்றிகரமா முடிச்சிருக்கீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நான் இதை என்னோட பார்வையில் நீங்கள் ஒரே சொல்ல தெரியுமா? இன்ற போதும் எரிது வைக்கும் அன்னை தன் மகன் சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்கிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் என் பையனை நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோட தனித்தன்மையோடு வளர்த்தேன்.
ஒரு எங்க வீட்டு படம் பார்த்தீங்கன்னா 400 அடி ஒரே டேக்கில் பேசணும். தமிழ் கற்றுக் கொடுத்தேன். என் பையன் நேற்று ஒரு பேட்டியில் சொன்னான், அதை கூட சில பேர் போட்ட ஊடகத்துக்கு நன்றி. எங்கள் அப்பா தமிழ்னா என்ன, தமிழ் உணர்வுனா இங்கே என்ன அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நாங்கள் அழுதுட்டு அந்த வார்த்தையை பார்த்துட்டு, என்னதான் தமிழ் இன உணர்வு ஊட்டினா கூட எத்தனை புள்ள சார் ஏற்றுக்குது? இந்த ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுக்கணும் நான் சொல்லவே இல்லை சார். தாடாட்டாலும் தான் தசை ஆடுன்னு தானாக கொடுத்த. இப்போ ஏன்னு கேட்டால் எங்கே வீட்டு வேலை நடித்த மாதிரி இன்றைக்கி பாரு, நான் மதங்களே பார்க்க மாட்டேன். நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னா இன்ஷா அல்லா பிரைஸ் அலாட் சொல்கிறேன், அல்லலுயா சொல்கிறேன், ஆஞ்சநேயான்னு சொல்கிறேன். ஆனால் என் மகன் தமிழ் கடவுள்னு சொன்னான். ஏன்னா இந்த தமிழ் கடவுள் முருகன், அந்த தமிழ் முருகன்னு சொன்ன சின்ன பையன் நினைக்கலாம் சார். அப்பனுக்கே பாட சொன்னவன் அந்த முருகன் தான். அதனால தான் சுவாமியில் சிவனுக்கே பாட சொன்ன முருகன் மாதிரி என் பையன் சிலம்பரசன் என்னோட வயசில் சின்னவனாக இருக்கலாம், முருகன் மாதிரி சார். அவனோட தமிழ் உணர்வுக்கும் அவன் பின்னாடி வந்த என்னுடைய சிம்பு ரசிகர் மன்றத்தின் தமிழ் உணர்வுக்கும் தலை வணங்குறேன் சார், தலை வணங்குறேன். அதுதான் சார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த தமிழுக்கு, என்ன வாட வச்ச தமிழுக்கு, எங்கள் குடும்பத்தை வாட வச்ச தமிழுக்கு, என் மகனை வாழ வச்ச தமிழுக்கு, என்ன மாதிரி நம்பியிருக்கு தமிழை நம்பி இருக்கக்கூடிய தமிழ் குடும்பங்களையெல்லாம் வாழ வச்ச என் தமிழுக்காக சிலப்பதிகாரன் பேர் வச்சேன், சிலம்புன்னு பேர் வச்சேன், சிலம்பரசன், குரலரசன்னு பேர் வச்சேன். என்னால் இலக்கியம் படைக்க முடியதோ இல்லையா, என் பெத்த மகளுக்கு தமிழ் இலக்கியான்னு பேர் வச்சேன். நான் ஒரு தமிழ் இன உணர்வாளன். என்னோட உடம்புல இந்த வெட்டி ரத்தம் வெளியில் வேணால் கூட குப்புக்குன்னு அது போகிற தமிழ் கூட, அந்த ரத்தம் கூட தமிழ் 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 தமிழ், ஒவ்வொரு என்னுடைய ரத்தத்தின் ஒவ்வொரு குமிழும் கூட தமிழ் தமிழ் தமிழ்னு தான் சொல்லும். அப்படி இருக்கக்கூடிய என்னோட உணர்வில் எனக்கு பிறந்த என் பையன், என் புள்ள இந்த அளவுக்கு துணிச்சலாக பேசுகிறான்னா, என்ன மாதிரியே என் பையனும் போடுவான் எதிர்நீச்சல். அப்படி என் பையன் மட்டும் இல்லை, என் சிம்பு ரசிக மன்றத்தை தோடணும், எதிர்நீச்சல் போடணும், தமிழ்நாடு முழுவதும் காட்டிட்டான். எங்களுக்கு இவ்வளவு பெரிய அமைப்பு இருக்குதா பாருங்க, ஐஎஸ் ரிப்போர்ட்டை பாருங்க. ஒரு பெரிய அரசியல் கட்சி உங்களால கூட்ட முடியுமான்னு பாருங்க. இன்னை வரைக்கும் என்னோட சிம்பு ரசிகர் மன்றத்து பசங்களை வந்து நீ அரசியல் களத்துக்கு வான்னு நான் கூப்பிட்டதில்லை. ஏன்னா நான் அடிப்பட்டு உதப்பட்டு ரத்தப்பட்டு நாங்கள் எத்தனையோ களத்தில் இறங்கி நகமத்துக்குள்ள பட்டனை கட்டிட்டு பட்டாலுமே வந்தாலும் போகிறோன்னு போலீஸ் துப்பாக்கி சூடு நடந்தால் கூட போனோம்னா. ஏன் ரசிகர் மன்றம் டிஆர் மன்றம் அன்னைக்கு போச்சு. இன்றைக்கி சிம்பு மன்றத்து பசங்க எல்லாம் பாருங்கள், எல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் சின்ன சின்ன பசங்க, எல்லாம் ரத்தம், யார் பெற்ற பிள்ளைங்களோ. ஆனால் அந்த பிள்ளைங்க அதெல்லாம் அப்பா அப்பா அப்பான்னு இந்த காட்ஃபாதர்னு நினைக்க உள்ள அந்த பிள்ளைங்களை பாதுகாக்கணும் தான் இத்தனை நாள் அமைதியாக இருந்தேன். ஆனால் என் பசங்க ட்ரெயின் ஆகிட்டான். எங்களுடைய பசங்க எங்கள் ரசிகர் மன்றத்து பையன் தயாராக இருக்கான், நாங்கள் சந்திப்போம். அதுதான் இன்றைக்கி இந்த போராட்டத்துக்கு என் மகன் கொண்டு வந்த இந்த தீர்மானத்துக்கு உணர்வு கிடைச்ச வெற்றி. அரசியல் களத்திற்கு சிம்பு ரசிகர்களை திரட்டலாம் முடிவு பண்ணிட்டீங்க. சிம்புவோட ரசிகர்கள்னா நான் வந்து தமிழ் இன உணர்வு வளர்த்துட்டா அது சிம்பு ரசிகர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஏன் மகனை கூட நீ அரசியல் வாங்க, நான் அரசியலில் நான் பட்ட பாடு எவ்வளவு. தமிழ்னு இவ்வளோ குரல் கொடுத்துருக்கேன், இவ்வளோ போராட்டம் நடத்திருக்கேன். ஒன்று கேட்குறேன், எனக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் கொடுத்த பட்டம் என்ன? எம்ஜிஆர் ஏத்தியாரா அரசியல் பண்ண முடியுமா? அந்த அரசியல் பண்ண மாவீரன் டி ராஜேந்தர் என்ன பண்ணிட்டீங்க? பர்கூர் தொகுதியில் போய் குப்பனை சுப்பனை ஏற்றி நிற்கல, முன்னாள் முதலமைச்சராக ஆகக்கூடிய தகுதி பெற்ற அம்மா ஏற்று அந்த தேர்தல் களத்தை போய் நின்ன இந்த துணிச்சல் உள்ளவனை காட்டுங்க, சொல்லுங்க. கட்டிய வீட்டை கலைஞர் இடிச்சாரா? கலைஞர் ஆட்சி காலத்தில் கட்டிய வீட்டை இடித்தாலும் யார் காலையும் பிடிக்க மாட்டேன்னு போராடின எனக்கு கொடுத்தது என்ன? இவ்வளவு காலமாக அரசியலில் போராடி இருக்கேன், எதிர்த்து 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 குரல் கொடுத்துருக்குறேன். என் பையனுக்கு தெரியும் அவங்க அப்பா எப்படி போராடி இருக்கிறாருன்னு. இங்கே போலிகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை ஒரிஜினலுக்கு கொடுக்கறது இல்லை சார். அதனால அவரை வந்து அரசியலுக்கு நான் கூப்பிடல. காலம் நிர்ணயித்தால், கடவுள் நிர்ணயித்தால் சிம்பு கூட அரசியலுக்கு வரலாம். அது கடவுள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம், சூழ்நிலை முடிவு பண்ண வேண்டிய விஷயம்.